ஹாய் ஹலோ ஆர்மிஸ், நான் உங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஜெயோ ஒப்பாக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஒன் ஷாட் நேம் வந்துட்டு ஐடல் ஃபெல் இன் லவ் வித் ஆக்ட்ரஸ். ஓகேவா, இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட்டாக ஒருத்தவங்களுக்கு டெடிக்கேட்டடாக அவங்க டஸ்கி ரோஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன். அவங்க பர்த்டே. நீங்கள் நிறைய பேர் பேங்க்டன் ட்ரீம் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இது அவங்களுக்கு தான். ஓகேவா, ஒரு குட்டி இன்ட்ரோ, அப்புறம் நேராக ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஜேஹோப் ஒரு ஐடல் பிடிஎஸில் தான் இருக்கார். அவரோட ஏஜ் வந்துட்டு 28. ஹீரோயின் நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து ஒய்என். உங்கள் ஏஜ் 26. நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ், இந்தியன் தான், ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன். ஓகேவா, சீன் ஒன். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு மூவிக்கு ஷூட்டிங்கில் இருக்கீங்க. உங்கள் அசிஸ்டன்ட் மாயா வந்து கூப்பிட்றாங்க. மேம், டைரக்டர் சார் கூப்பிட்றாரு. நீங்கள் போயிட்டு சொல்லுடா, எதுக்குடா கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது உங்கள் தம்பி தான், அவன் பேசுறி. ஓகேவா, உங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் உங்கள் ஒரு மூவி ப்ரொடியூசர். உங்கள் தம்பி தான் ஒரு டேரக்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் மூவி கான்ட்ராக்ட் வந்திருக்குடி, ஷூட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அப்படின்னு உங்கள் தம்பி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கடா ஷூட்டிங் அப்படின்னு கேட்கும்போது எஸ்கே சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டியா, அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் தம்பி வந்துட்டு ஆமாண்டி அக்செப்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வீக்கே ஷூட்டிங் கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. இப்போ அவன்கிட்ட போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கூடாது, பேக் பண்ண வேற நிறைய இருக்குது மாடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நீங்கள் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்கு வந்து உங்கள் தம்பி ஓகே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, ஒரு வீக் ஆஃப்டர் 1 வீக் இப்போ நீங்களும் உங்கள் தம்பி கிளம்ப போகிறீங்க. அவங்க அம்மா அப்பாட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அம்மா அப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உங்கள் தம்பி வந்துட்டு என்னம்மா அப்பா அவன் மட்டும் தான் பார்த்து போகணுமா, அப்போ நான்லாம் திருப்பி பத்திரமா வர வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய்யன் தான் உன்கிட்ட பத்திரமா இருக்கணும், ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டா நீ வந்து ஒரே சீனை 1000 வாட்டி வந்து எடுக்க சொல்லுவேன், அவள் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு உங்கள் தம்பி வந்துட்டு அவன் மட்டும் என்னை குறைச்சலா, அவள் வந்துட்டு நான் ஒரு அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் என்னை வந்து அப்படி வந்து அடிப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்களும் உங்கள் தம்பியை பச்சிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறீங்க. இப்போ ஏர்போர்ட்டு போகிறீங்க. போனோன்னா ஏர்போர்ட் வெளில உங்களுக்கு ஃபேன்ஸ் கும்பல் அவ்வளோவா இருக்குது. ரொம்ப கேஸியாக உங்கள் சைன் போர்டு நேம் போர்டெலாம் வச்சுட்டு ஒய்என் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்கள எல்லாருமே பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோட ஹேண்ட் வேவ் பண்ணிட்டு ஏர்போர்ட் உள்ளே போகிறீங்க. இப்போது வந்துட்டு உங்கள் தம்பி வந்துட்டு எப்பா ஃபேன்ஸ்க்கெல்லாம் தாங்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே வராது. இப்போ ஏர்போர்ட் உள்ளே போயிட்டீங்க. ஃப்ளைட்டில் தான், ஆக்டர்ஸில் நீங்கள். ஸோ ஒரு ப்ரைவேட் ஜெட்டு தான், நீங்கள் அதில் தான் வந்துட்டு சவுத் கொரியாவுக்கு போகணும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு ஏறிட்டீங்க. டைம் ஸ்கிப். இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் போகிறீங்க. அங்கே இருக்க இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க ஒரு 30 to 40 பீப்புள் வந்துட்டு அவங்களும் அதே மாதிரி ஃபேன் போர்டு வச்சுட்டு சைன் போர்டெலாம் வச்சுட்டு ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சியர் பண்ணுறாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் வேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு புக் பண்ணிப்பாங்களே ஒரு ஹோட்டல் ரூம், அங்கே தான் போகிறீங்க. டைம் ஸ்கிப். இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு அன்பேக் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட்டிங்க்கு போகிறீங்க. ஷூட்டிங்க்கு வந்துட்டு ஒரு கொரியாவில் ஒரு பாப்புலரான ஒரு பிளேஸில் தான். ஓகேவா, அந்த பிளேஸோட ஓனர் மிஸ்டர் லீ, அதாவது நம்ம பிடிஎஸ், அதாவது நம்ம ஜேஹோப்போட தாத்தா. ஓகேவா, அங்கே போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஷூட்டிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்டோட ஆடு வேறு நடிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க. இது அது முடித்தோடனே நீங்கள் ஒரு ப்ராடக்டோட ஆடுக்கு வந்து ஒரு மாடல் வேணும், அதனால நீங்கள் ஹீரோயின் நீங்கள் வந்து நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சரி ஓகே, ஏன்னா உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பேராக ஒருத்தர் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு பேராக நடிக்கிறதுக்கான பர்சன் வராங்க. நீங்கள் யாரும் பார்க்கல. ஹலோ நைஸ் டு மீட் யூன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து நைஸ் டு மீட் யூ, என் பேர் வயல் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஜெஹு சொல்லிட்டு அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. அவர் தான்
ஆமாம், அவர் தான் நம்ம ஜேஹோப்பு. அவர் தான் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு நடிக்க போகிறார். ஸோ அவர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. ஹலோ மிஸ் வயன், அந்த ஜெஹூ அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக உங்களுக்கு தம்பிக்கு, உங்கள் தம்பி 2 பேருக்குமே பிடிஎஸ்னால் உயிர்ப்பா. 2 பேருக்குமே பிடிஎஸ் ரொம்ப பிடிக்கும். ஜேஹோப் வந்துட்டு ஒரு பிடிஎஸில் தானே இருக்கார். உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, உங்கள் ஐடல், உங்கள் பயாஸ் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க நீங்கள். அவர்னோட ரொம்ப ஷாக்காக ஹாப்பியாக வந்துட்டு, ஹாய் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஃபேன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆக்டிங் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ ஆக்டிங் முடிச்சுட்டு ஜேஹோப் கிளம்பிட்டார், அந்த ஷூட் முடிச்சுட்டு. இப்போ ஜேஹோப் கிளம்புனதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புற டைமில் வந்துட்டு ஒரு ஓல்டு ஏஜ், ஒரு 70 இயர்ஸ் ஒரு மேன், ஒருத்தர் வந்துட்டு வெளில நடந்து போயிட்டுருக்காரு போல் அந்த இடத்துலேருந்து. அவர் வந்துட்டு கொஞ்சம் அன்கான்ஷியஸ் ஆகி ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. ஹலோ தாத்தா, தாத்தா நீங்கள் ஓகேவா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் வந்துட்டு இன்னும் ஏஞ்சிருக்கல. உங்கள் தம்பி வந்துட்டு வாட்டர் கொண்டாந்து அவருக்கு கொடுத்து எழுப்புறீங்க. அவர் எழுஞ்சோன்னே தேங்க்ஸ்மா, வாங்கிட்டேன் நான் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு தாத்தா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க கொரியனில். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொரியன் தெரியும்னு சொல்லியிருப்பேன்ல, அதனால் வந்துட்டு அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க தாத்தா என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவர் வந்துட்டு எனக்கு இப்படி தான் அப்பப்போ வந்துட்டு ப்ளட் ப்ரெஷர் கம்மியாயிடும், அதனால நான் இந்த மாதிரி அங்கே ஃபெயிண்ட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி தாத்தா நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க, நாங்கள் வேணால் வந்து ட்ராப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் அந்த தாத்தா வீட்டில் போய் ட்ராப் பண்ணியிருப்பீங்க. அவர் தான் நம்ம ஜேஹோப்போட தாத்தா. ஓகேவா, ஜேஹோப்போட அப்பாவா தாத்தா. ஜேஹோப்க்கு ஒரு கார்டியன். ஓகேவா, அவர் தான் நீங்கள் போய் ட்ராப் பண்ணுறீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜேஹோப்போட தாத்தால. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது தான் ஜேஹோப் லேட்டாக தான் வராரு ஒர்க்லேருந்து. ஹாய் தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி வந்து தாத்தா சொல்கிறாரு, நல்லா இருக்கேன்டா, இன்றைக்கி நீ அந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு பார்க்காமலே போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி இல்லை தாத்தா, எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு, டான்ஸ் ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் வந்து ஷூட்டுக்கு வர இன்றைக்கே பண்ணணும். நாங்கள் தான் வந்துட்டேன் வேறு வழி இல்லாமல், இல்லைன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி வர பிளான்லேயே இல்லை. அப்புறம் வந்துட்டு நான் அதை முடிக்கும் போதே வந்துட்டு நம்ம பாய்ஸ் வந்து ஒரு 4-5 வாட்டி கால் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது தாத்தா வந்துட்டு சரிடா, இன்றைக்கி நான் ஒரு பொண்ணு பார்த்தேன், ரொம்ப கைண்டாக இருந்தாடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜேஹோப் பண்ணிட்டு தாத்தா யாருன்னே தெரியாது தாத்தா, ஏன் தாத்தா இப்படி பண்ணுறீங்க, ஒரு பொண்ணுட்டியாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு. தாத்தா வந்துட்டு இதெல்லாம் முடியாது, அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிடுறாரு நம்ம ஜேஹோப்கிட்ட. அதுக்கு ஜேஹோப் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து தாத்தா வந்துட்டு நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணால் நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஜேஹோப் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே உனக்காக பண்ணிக்கிறேன், நீ சொல்கிற பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்லிடுறாரு. அந்த தாத்தா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். தாத்தா வந்துட்டு நெக்ஸ்ட் டே திருப்பி ஷூட்டிங் வந்துட்டு அம்மா நீ என் பேர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவர் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிச்சுடா, நீ என்னோடய பேத்தியாக என் வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு தாத்தா சரியா வருமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவர் வந்துட்டு எல்லாம் கரெக்டாக வரும், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறேன்னு அவர் சொல்லியிருப்பார். நீங்களும் உங்கள் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பீங்க. அவர் வந்துட்டு உங்கள் ஃபாதர்கிட்ட பேசியிருப்பார், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் டாட்டர் இல்லாவாக வந்தால் நல்லாயிருக்கும், அது என் பேத்தியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து உங்கள் ஃபாதர் வந்து என் பொண்ணு வயனுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே, நீங்கள் மாப்பிள்ளை அவள் பார்த்துட்டு அவளுக்கு ஓகேனா அந்த எனக்கு ஓகே தான், வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அவங்க ஃபாதர் வந்துட்டு வயன்மா நீ அவர் வந்துட்டு உன்னை மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிறாரா, நீங்கள் பார்த்துட்டு உனக்கு ஓகேனா வந்துட்டு நான் வந்துட்டு நாளைக்கே வரேன், ஆக்சுவலாக நாளைக்கு கொரியா வரேன் நாளைக்கு இதை பேசுகிறதுக்கு, ஓகேவா வந்து நம்ம போய் பார்ப்போம், பிடிச்சிருந்துச்சுன்னா உனக்கு பிடிச்சா மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பார். அதுக்கு வந்துட்டு நீங்கள் அப்பா வரீங்களா நாளைக்கு, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கால் கட் பண்ணியிருப்பீங்க. இப்போ தாத்தா வந்துட்டு
என் பையன் வந்துட்டு ஒரு சிங்கராக இருக்காமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓ சிங்கரா தாத்தா, ஓகே தாத்தா. அவர் வந்துட்டு எங்கள் அப்பா வரட்டும், நாளைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே ஒரு ஈவினிங் மாதிரி தான் அவங்க அப்பாவோட ஃப்ளைட் வருது. நைட் உங்களுக்கு ஒரு டின்னருக்கு நீங்கள் போய் மீட் பண்ணுற மாதிரி அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்கள் ஃபாதர் வந்துட்டார் இப்போ கொரியாவுக்கு. நீங்கள் உங்கள் தம்பி தான் போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறீங்க உங்கள் ஃபாதரை. அவர் பிக்கப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹோட்டல் ரூம் போய்ட்டு அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹோட்டல் ரூம் போயிருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு 5 star ரெஸ்டாரண்ட் தான் புக் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போகிறீங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாமே. போயிட்டு வந்துட்டு அந்த உள்ளே போயிட்டு அந்த வெயிட்டர்கிட்ட வந்துட்டு இவர் தான் வந்துட்டு இன்வைட் பண்ணார் நான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த தாத்தா சீட்லேயே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, தாத்தா இருக்கார், இன்னும் அந்த என்ன சொல்கிறது கிராண்ட்சன் வரல, அவரோட கிராண்ட்சனு. நீங்கள் வந்துட்டு உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ வந்துட்டு மாசாக ஒருத்தர் வராரு, ஒரு பிளாக் ஷர்ட்டில், பிளாக் பேண்ட்டு, கூலர்ஸு, நல்லா அழகாக ஒரு பூட்ஸு சிரிச்சுட்டு ஒருத்தர் வராரு. அவர் நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெகப் தான். ஜெகப் பண்ணிட்டு தாத்தா லேட் ஆகிடுச்சு, சாரி தாத்தா, மீட்டிங் வச்சா தான் முடிச்சுட்டு வந்தோம், இந்த பேங்க் பிடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க தாத்தா வந்துட்டு வந்துட்டியா ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஷாக்கில் உட்காந்துருக்கீங்க, வாயை பொழந்துட்டு விட்டால் வாய்க்குள்ளே கொசு போகும் போல் அந்த அளவுக்கு வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் தம்பி பின்னாடிலேருந்து வாயை மூடிடி, கொசு போய் குடும்பம் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி கலாய்க்கிறான். நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஜெகப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜெகப்பா அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் தான். உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவருக்கு லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோடய அவருக்கு மேரேஜ்ங்கிறது அவருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அவர் வந்துட்டு சரி ஓகே நல்லா தான் இருக்கா, நமக்கும் லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் யோசிக்கவே செஞ்சோம் என்ன பண்ணுறது இந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இவளையே நமக்கு பிடிச்சி தராரு வைஃபா, சரி ஓகே அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகப் வந்துட்டு அவர் தாத்தாட்ட போய் சொல்கிறார், எனக்கு ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாத்தா காதை போய் சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஜெகப் பார்த்தோன்னா அவங்களுக்கும் ஜெகப் பிடிச்சிச்சு. அவர் ஜெகப் என்ன பண்ணுறாருன்னா, ஓ இவங்க தான் நம்ம மாமனார் மாமியார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கரெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து நல்லா பேசுறது, அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அது உங்கள் பேரண்ட்ஸுக்கு பிடிச்சிச்சு. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் ஜெகப் மேலே. இப்போ வந்துட்டு பேசிட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெகப் தான் தெரியுமே, நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்களே உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அவர் உங்கள் பயாஸ் மாதிரி அப்படின்னு நீங்களே சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜெகப் தெரியும் அவர் நீங்கள் கண்டிப்பாக எஸ் சொல்லிடுவீங்கன்ட்டு. ஸோ வந்துட்டு இப்போ மேரேஜ்க்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே மேரேஜ் பண்ணிட்டு போய் நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு இந்தியாவில் பிஸ்னஸ் இருக்குல்ல, அது பார்த்துக்கணும், நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் சொல்லியிருப்பார் உங்கள் ஃபாதரு. அதுக்கு வந்துட்டு இங்கே ஜெகப் கிராண்ட்பா வந்துட்டு பிரச்சனையே இல்லைப்பா, பிரச்சனையே இல்லை சார், மேரேஜ் முடிச்சுட்டே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்துட்டு உங்கள் ஒரு 2 days கழிச்சு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம பிடிஎஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வந்திருக்காங்க. என்கேஜ்மெண்ட் வந்துட்டு அது ஒரு 7 star ஒரு ஹால் மாதிரி, பார்ட்டி ஹால் மாதிரி அங்கே தான் நடக்குது. அங்கே எல்லாருமே இருக்காங்க, பிடிஎஸ் மெம்பர்ஸு வராங்க. நீங்களும் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்துட்டு உங்கள் ஃபாதர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டா வந்துடுங்க அப்படின்ட்டு. அவங்களும் வராங்க. அண்ட் கொஞ்சம் ஆக்டர்ஸ், இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாருமே வராங்க. இப்போ உங்கள் தம்பி வந்துட்டு ஜெகப் என் மாமாவா, இப்போ நம்ம இன்னும் அடிக்கடி பிடிஎஸ் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி வந்துட்டு அவர் வாய் பொழந்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஆமாண்டா
இவ்வளோ வாய்ப்பு இருக்காது, ஓ வாய்க்குள்ளே தான் இப்போ கொசு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வரா, யார் நம்ம மாயா வச்சுக்கலாம். மாயா வந்துட்டு மச்சான் நான் மச்சான் ஐடல் 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 ஐடல்னு பயாஸ்ன்னு திடீர்னு பார்த்தா மேரேஜு ஹஸ்பண்டு ஏன் மச்சான் நடந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் வந்துட்டு மாயா சைலண்ட்டாக இருறி, மானத்து கப்பல் ஏற்றி விட்றாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு சைலண்ட்டாக இருக்க சொல்கிறீங்க. சரி ஓகே, நமக்கு நம்ம பிடிஎஸை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு நம்ம ஜேகேவை தான் சைட் வச்சுருக்கா. ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு பிடிஎஸ் பிடிக்கும். மாயாவோட பயஸ் ஆக்சுவலாக ஜேகேவை நேரில் பார்த்தா விடுவாளா மாயா போய் அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்கா ஜேகே வந்து கொஞ்ச நேரம் நோட் பண்ணல, கொஞ்ச நேரம் கழித்து நோட் பண்ணுறாரு. உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரியும், ஏன்னா அவங்கக்கிட்ட பேசியிருந்தாங்களே, ஸோ அவங்க ஃப்ரெண்டுன்னு தெரியும். இப்போ வந்துட்டு அவங்க வந்து ஜேகே சைட் அடிக்கும்போது ஜேகே வந்துட்டு ஜேஹோப் கிட்டே போயிட்டு ஆனால் அவன் ஆளோட ஃப்ரெண்டு வந்து என்ன சைட் அடிச்சுட்ருக்கான் அப்படின்னோடனே பிக்கப் பண்ணிக்கூடா நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுறாரு. அதுக்கு வந்துட்டு மாயா வந்து பின்னாடிலேருந்து பார்த்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் இவன் மூஞ்சில் அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு ஒரு ஃபேன்களில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு முன்னாடி ஒன் ரூட் கிளியர் ஆயிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாயா காதில் லைட்டாக ஓதுறீங்க. ஏன்னா உங்களுக்கு கொரியன் புரியும்ல, மாயாவுக்கு புரியாது அந்த அளவுக்கு. நீங்கள் வந்து அவள் காதில் தமிழில் ஓதுறீங்க. அதுக்கு வந்துட்டு மாயா வந்துட்டு நான் மச்சான் என்ன சொல்கிற, கொரியன் புரியும் அவளுக்கு எப்படின்னா வந்து ரொம்ப இது ஃபாஸ்ட்டாக சொன்னாலாம் புரியாது, உங்களுக்கு புரியும், ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குற கேரக்டரு. நான் மச்சான் அப்படின்னோடனே பாரு உங்களுக்கு ஊட்டி கிளியர் ஆயிரும் போல் எப்படியே போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவள்கிட்ட வந்து கொஞ்சம் அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவள் உங்களை இவ்வளோ நேரம் டீஸ் பண்ணியிருந்தால பிடிஎஸ் கல்யாணம் புரியான்ட்டு நீங்கள் இப்போ அவளை டீஸ் பண்ணுறீங்க. நான் பார்த்துட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே என்கேஜ்மெண்ட் டைம் ஆயிடுச்சு, ரிங்கு உங்கள் கையில் ஜெஹோப் போடுறாரு, நீங்கள் ஜெஹோப் கையில் ரிங் போடுறீங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு உங்கள் தம்பியை வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு பிடிஎஸ் பிடிச்சிருக்கிறாங்க. நீ ஜெஹோப்போட பிரதர் இல்லா தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீ வயனோட பிரதர் தானே? ஆமாம் நான் வயனோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொன்னானே. இந்த மாதிரி சிஸ்டர்லாவை என்ன சொல்லுவாங்க, ஜெஹோப் எங்களுக்கு அண்ணா மாதிரி, அவன் ஒய்ஃபை நாங்கள் எப்படி கூப்பிடணுன்னே அண்ணின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ சொல்லிட்டு போகிறாரு. இப்போது பிடிஎஸ் ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் வெட்டிங்னால் வந்துட்டு சும்மாவா எல்லா கொரியன் ஐடல்ஸும் இருப்பாங்கள்ல, அதனால் நம்ம லீசாவும் இருக்காங்க. லீசாவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ரீயை பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணியிருக்கோம். ஸ்ரீக்கு வந்துட்டு அப்பா எவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து சைட் வச்சுட்டு இருப்பான். கேர்ள்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு பிளாக் பிங்க்கில் இருக்காங்க, சைட் வச்சுருப்பான். ஸ்ரீ பார்த்துட்டு இருக்கும்போது லீசா இவ்வளோ பார்த்துருக்காங்க. ஸோ வந்துட்டு லீசா வந்துட்டு ரெண்டு பேசுகிறாங்க. நீ யார் அப்படின்னோட நான் இந்த மாதிரி வைன் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க, அதாவது க்ரூம் பிரைடோட தம்பி அப்படின்னு சொன்னோன்னே செம்ம க்யூட்டாக இருக்க நீனு, உன் பேர் அப்படின்னு கேட்டோன்னே என் பேர் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது உன் நேமும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வந்து பேசி முடிச்சுட்டு போகும்போது ஸ்ரீ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் லிசா போகிறாங்க. நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஸ்ரீ வாயில் வேற பல்லு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைல், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் வந்துட்டு ரிங்கு போட்டு கொஞ்சம் பேசிட்டு அவங்க உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு பார்ட்டி என்கேஜ்மெண்ட் பார்ட்டி முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போகிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, ஹாய் வயன் நான் ஜெஹோப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ஜெஹோப் என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டோன்னே தாத்தாட்ட கேட்டேன், தாத்தா கொடுத்தாரு அப்படின்னாரு. அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, மேரேஜ் பண்ணிக்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜெஹோப் வந்து பிடிச்சிருக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறீங்க.
அதுக்கு ஜெயப் வந்துட்டு எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் டாக்ஸ் போகுது. இன்னும் 2 days மேரேஜ் உங்களுக்கு. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்க. அவங்க பின்னாடியிலேருந்து பார்த்து நான் மச்சான் சூப்பர் ஆளோட மெசேஜ் வேறு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வாயை மூடிட்டு படுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு ப்ளஷ் ஆகிட்டு திருப்பி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைத்தில் ஜெயஹோப் பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகே வந்துட்டு நம்ம மாயாவுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. எப்படி அப்போ மாயா பார்த்துட்டு இந்தியா நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்து பார்க்கும்போது மாயா நம்பர் காலே வந்துச்சு. இந்தியா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுக்கும்போது ஹலோ நான் ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவா உங்கள் நம்பர் எங்கள் நம்பர் எப்படி உங்களுக்கு கச்சேசா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கும்போது அதுவா என் அண்ணன் இருக்கான்ல, அதாவது நம்ம ஜேஹோப்பு, ஆமாம் அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே வயன், ஆமாம் அவங்க ஃபோன் ஸ்ரீகிட்ட இருந்துச்சு, அவங்க தம்பிக்கிட்ட. ஆமாம் அவர் ஸ்ரீகிட்டேருந்து நான் நம்பர் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே செம்ம சாக்கில் இருக்கீங்க நீங்கள். ஸ்ரீ நம்பர் கொடுத்தானா அப்படின்ட்டு அவங்க ஸ்ரீயை முறைக்கிறாங்க. ஸ்ரீ பார்த்துட்டு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, எனக்கு பிடிச்சி இழுத்துட்டு நான் ஃபோனை பிடிங்கி அவங்களே நம்பர் எடுத்துக்கிட்டாங்க. பாஸ்வேர்டு என்ன அவங்களுக்கு எப்படி தெரியணும்? அதுவா எங்கள் அக்கா என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கு தெரியும்ல உனக்கு, பிடிஎஸ் லோகோ தான், என்ன பண்ணுறது போட்டு எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ புலம்புறாரு. நம்ம மாயா பார்த்துட்டு ஓ சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே கிட்ட பேசிடும்போது இங்கே லிசா நம்ம ஸ்ரீ ஃபோன் பண்ணிட்டுப்பாரு. லிசா கிட்டேன்னு ஒரு மெசேஜ் வருது, வெளிலவா அப்படின்ட்டு. வெளில போய் பார்த்தா நம்ம லிசா வெளியே நின்றுட்டுருக்காங்க. போனாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்திருக்காங்க போல். ஹாய் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம லிசா ஸ்ரீகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கல. ஸோ அவங்க அந்த மாதிரி இப்போ பிஹேவ் பண்ணுறாங்க. ஸ்ரீக்கும் அது புரியுது. ஸ்ரீ அக்செப்ட் பண்ணிட்டான். ஓகேவா ஸ்ரீ நான் அப்போ சொன்னதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஸ்ரீ எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ என்ன நடக்குதுன்னா ஆஃப்டர் 2 days உங்களுக்கு ஜெஹோப்க்கு மேரேஜ் போது எல்லாம் அவ்வளோ ஷை உங்கள் ஃபேஸில் இதிலே தெரிஞ்சது. நீங்கள் சடன் மேரேஜில் ஏதோ நடக்குது நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அன்றைக்கி நைட்டே எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடுது. மேரேஜ் அன்றைக்கி நைட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 year கழிச்சு பார்த்தா நீங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. இப்போ ஒருத்தர் ஓடி வராரு குட்டியாக. அவர் ஒரு 1.5 years ஒரு பேபி ஓடி மம்மி மம்மி தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு சொல்லு ஜெஹோ என்னாச்சு, ஏன் ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் வச்ச பேர் ஜெஹோ. ஓகேவா எதுக்கு ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே மம்மி இந்த ஹோப் அப்பா வந்துட்டு வாங்கியே தரல மம்மி. என்ன வாங்கி தரல அப்பா? மம்மி நான் அந்த தாய்க்கே தரல மம்மி, அப்பா வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டா மம்மி. ஏன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னார். நான் அப்பாத்தை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டு உங்கள் மதர் இன்லா, அதாவது ஜெஹோப்போட அம்மா கிட்ட, சாரி என்ன சொல்கிறது, ஜெஹோவோட தாத்தா கிட்டே போயிட்டு தாத்தா அவன் வாங்கியே தர மாட்டீங்கன்னா தாத்தான்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறது க்யூட்டாக. நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு என்ன சொல்கிறான்னு ஜெஹோ வயன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து ஓடி நடந்து வர்றாரு அவர். ஜெஹோப் என்ன வாங்கி கொடுக்கலன்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்டோன்னே அது அவன் கேட்டான்லான்ட்டா நான் வாங்கி கொடுக்கல ஏன் அப்படின்னு கேட்டோன்னே அவன் அவனை என்னை எத்தனை நாளும் சொல்ல தாத்தாவோட போய் படு அப்படின்ட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால தான் நான் வாங்கி கொடுக்கல அப்படின்னோடனே டேய் குழந்தடா அது ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜெஹோப்கிட்ட சண்டை போட்டுருக்கீங்க க்யூட்டா. அவ்வளோதான்டா, ஹாப்பி என்டிங். இது ஆக்சுவலாக ஒரு பர்த்டே ட்ரீட் தான். அவங்க தாரிணி அவங்க நேம் ஆக்சுவலாக டஸ்கி ரோஸ், அவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்காக தான் இது ஒரு ட்ரீட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். ஓகேவா ஆர்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.